இருக்கா, இந்த கிளிப் வந்து கட் ஆகிருக்கா, லைட்டாக பட்ட இம்பேக்ட்டுக்கு ஆக்டிவாக பறந்துருச்சு. ஸோ ஹலோ ஃபேமே, வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் விஷ்ணு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டீம் சி. ஸோ ஓகே, ஃபைனலாக வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா ஹைதராபாத்தில் டெக்கத்லானில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து அடுத்து வந்து குவாலியர் தான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். ஸோ குவாலியர் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம கோயம்புத்தூரில் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம். அங்கே வந்து ரெயின் லைனர் பேண்ட் எங்கேயும் கிடைக்கல, அதாவது ஏன் சைஸ் கிடைக்கல. ஸோ இப்போ எக்ஸாக்டாக வந்து எங்கே இருக்கோம்னா டெக்கத்லான் வந்துட்டோங்க. ஸோ டெக்கத்லானில் வந்து இந்த ரெயின் லைனர் பேண்ட் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ரெயின் லைனர் வாங்கியாச்சுன்னா இன்றைக்கி வந்து ஒரு 1198 கிலோமீட்டர் ஓட்டணும். ஸோ அப்போ தான் வந்து நாளைக்கு நம்ம போய் டெல்லி ரீச் ஆக முடியும். ஸோ நிறையா வந்து அங்கே வந்து ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது நம்மளோட மிஷின் எல்லாம் ஏற்றி அனுப்புறதுக்கு. ஸோ அதனால் மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து இங்கே வந்து சீக்கிரமாக ரெயின் லைனரை பார்த்துட்டு கிளம்புறது தான் வேலை. ஓகே ஃபேமிலி, பேலன்ஸ் எல்லாம் மோட்டோ பிளாக்ல பார்க்கலாம். சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணாத ஃபேமிலி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 24 மணி நேரம் ஓட்டினா தான் 1200 கிலோமீட்டர் போய் ரீச் ஆக முடியும்னு காட்டுது. தெரியல. ஓகே ஃபேமிலி, லெஃப்ட் லெஃப்ட். இந்த ஊரா நினச்சாலே டிராஃபிக் தானே வருது. ஆக்சுவலாக சிட்டிக்குள்ளே போக மாட்டோம்னு நினைக்கிறேன். பெட்ரோல் அடிக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம வேறு வழியாக போக வேண்டியது காமாரெட்டிக்கு. ஆனால் காமாத்திபுரம் இல்லை பாய்ஸ், நீங்கள் டக்குன்னு யோசிக்கிறது எனக்கு தெரியுது. காமாரெட்டி அது ஒரு ஊர் பேர். அந்த ஊரில் வந்து வேறு வழியாக போக வேண்டியது. பூரா சிங்கிள் வே. எனக்கு ஓட்டி ஓட்டி வாழ்க்கையே ஓட்டி ஓட்டி வாழ்க்கையே வெறுக்கும்படி ஆனதுனால 47 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்லன்னு இந்த ரூட்டில் வந்திருக்கேன். அன்னைக்கு சரியான மழைங்க, சரியான மழை. கொஞ்சம் நெஞ்ச மழை இல்லை, மானாவரியான மழை. செயின் லூப் பண்ணிட்டேன். செயின் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. இந்த ஹைவே ஏறுமோ, ஏதாவது ஒரு ஹைவேல கொண்டு போய் விடுங்கடா என் மகராசனுங்களா. சிட்டிக்குள்ளே ஓட்டுற அந்த 20-30 கிலோமீட்டர் ஜாலியாக இருக்குங்க. போலீஸ் பிடிக்காத வரைக்கும் ஜாலியாக இருக்கும். ஹைதராபாத்து கொஞ்சம் அடக்கி வாசி. சரியான ஹேப்பனிங் டவுன் போல் ஹைதராபாத்லாம். நேற்று நைட்டு வரும்போது போட்டு வர்ற ரோடெல்லாம் வந்து டிஸ்கோ பார்ட்டி மாதிரி போட்டு தங்குன்னு ஆடிட்டு இருக்கிறானுங்க. ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஆட்டிருக்குங்க. மெயின் ரோட்டில் ஒரு ஹால் மாதிரி. அங்கே ஓட்டு டங்குன்னு ஆடுறானுங்க பாருங்க, ஒரு ஆட்டம். எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஒரு டூரிங் ட்ரிப் இல்லையே, ஒரு அஃபீஷியல் ட்ரிப்புங்கிறனால என்னைய நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த ரைடில் வந்து சந்தோஷ் வந்து வர வேண்டியதுங்க. அதே மாதிரி பிரவீன் வந்து காரில் கூப்பிட்டு வர்ற மாதிரி தான் பிளானு.
அவன் கொஞ்ச நேரம் ஃபோன் எடுக்காமல் விட்டு அப்புறம் நான் கிளம்பி வந்து அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த டெயில் டேடியோட ஃபெண்டரு கிடைக்காம டயர் கிடைக்காம அப்புறம் பில்லியனை வச்சுட்டு ரைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நம்ம இப்போ குவாலியர் போயிட்டு டயரை மாற்றின ஃபேம அண்ணே அப்படி பார்க்குறாரு. போலீஸ்கார அண்ணன் வேற நோட் பண்ணிட்டாரு. முதல்ல ஹைவே பிடிச்சி வெளியே போகிற வழியை பார்ப்போம். ஏய் பலூன்ஸ் நல்லா இருந்ததுங்க அது பறக்கும்போது. மொபைல் ஹோல்டர் எல்லாம் ஓட்டிகிட்டு வரல ஃபேமிலி, சும்மா ஒரு இதில் ஒரு புத்துணர்ச்சியில் அப்படி ஓட்டிகிட்டு வந்துட்டேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை அனைவரும் மன்னிக்க வேண்டும். வேணும்னே அந்த பையன் கட் எடுத்த மாதிரி இருந்ததா, நம்ம ரோலெக்ஸோட பவரை அப்படி என்னென்னு காமிச்சு விட்டான். ஸோ ஓகே ஃபேமிலி, டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 o'clock ஆச்சு. அண்ட் வந்து ஃபைனலாக வந்து எத்தனை ஒரு 12:15 கிட்ட கிளம்பணும். 2:30 மணி ஆச்சு நம்ம வந்து ஹைவே வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இப்போ தான் ஹைவே வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கடையில் வந்து ஒரு குட்டியாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஸோ அவ்வளோதான் ஃபேமிலி, எல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வந்து இனி பிரேக் எடுக்க மாட்டோம். ஒரு 4:30-5 மணி வரைக்கும் பிரேக் எடுக்க மாட்டோம். ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு 150 கிலோமீட்டராச்சு ஓட்டுவோம். ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4 மணி அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். அண்ட் பேலன்ஸில் வந்து மோட்டோ விளாக்ல பார்க்கலாம். ஓகே ஃபேமிலி, வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா சொல்ல வேண்டியது? எதுவுமே இல்லை, அதெல்லாம் நான் வந்து மோட்டோ விளாக்ல சொல்கிறேன். ஒரு சின்னதாக ஒரு அடி மட்டும் பட்டிருக்கு, நான் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா, இங்கே ஒரு தேஞ்சிருக்கா, இந்த கிளிப் வந்து கட் ஆகிருக்கா, இது என்னங்கிறத வந்து நான் போக போக வந்து மோட்டோ விளாக்ல சொல்கிறேன். ஓகே மேம், டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:28 ஆச்சு. அண்ட் வந்து கிளம்பியாச்சு. எக்ஸ்ட்ரீமாக இருக்குங்க கிளைமேட்டு. மழை வர்ற மாதிரி ஆச்சுன்னு லைட்டாக வந்து சங்கடமாச்சு. இப்போ தானடா ரெயின் லைனர்லாம் எடுத்து உள்ளே வச்சோம் அப்படின்னு, கடைசியில் வந்து மழை போயிடுச்சுங்க. ஓகே, வைசரை நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இனி உங்களுக்கு நல்லா கேட்கும், வின் நாய்ஸ் இல்லாமல். அண்ட் அப்பப்போ இந்த மைக்கும் செக் பண்ணிக்கணும். அண்ட் அவ்வளோதான் ஃபேம், ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டருக்கு நேராக தான் ரோடு காட்டுது. 50 கிலோமீட்டர் அப்படியே ஸ்மூத்தாக போகலாம். இந்த மாதிரி ரோடு இருந்ததுன்னா இன்னும் ஸ்மூத்தாக போவேன் நான். சே, நம்ம வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகிருந்ததுன்னா பட்டையை கிளப்பியிருக்கலாம். பரவாயில்ல விடுங்க, நம்ம டெல்லியில் போயிட்டு அந்த ஈசிஓ எலிமினேட்டர் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடச்சதுன்னா வாங்கலாம். ரொம்ப பட்ஜெட்டடாக தான் போகிறேன். ரொம்ப ரேட் கம்மியாக கிடச்சதுன்னா வாங்கலாம். இப்போ தான் பண்ணுவோங்க. இங்கெல்லாம் இப்போ தான் மழை லைட்டாக பேஞ்சு விட்டுருக்கு. என்ன நம்ம கேஎல் பாய்ஸ் மாதிரி இருக்கு. கேரளா பாய்ஸ் எங்கேயோ போகிறாங்களே, எங்கே வரானுங்கன்னு தெரியலையே. கேப்பா வரட்டும் வரட்டும். நம்ம ஊர் பசங்க இன்னும் ரயில் லைனர் மாட்டிட்டு நின்றுருக்கிறானுங்க, என்னன்னு தெரியலையே. அவங்க வர்றதுக்கு உண்டான அறிகுறியே தெரியலையே ப்ரோ. சே, அண்ட் கிளைமேட் வந்து அப்படியே சிலு 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 சிலுன்னு இருக்கு ஃபேம். அவங்க வரல, காணோம். இங்கே நம்ம போவோம். ஹைவே லிமிட் 120ன்னு நினைக்கிறேன். 100லேயே மெயின்டைன் பண்ணிப்போம்.
இன்னும் நிஜாமாபாத் 180 கிலோமீட்டர், நாக்பூர் வந்து 437 கிலோமீட்டர் ஃபேமஸ். நாக்பூர் வந்து நம்ம இன்றைக்கி நைட்டுக்குள்ளே போயிடுவோம். நாக்பூர் வந்து அப்படியே வந்து குவாலியர் நான் ஸ்டாப். இன்றைக்கி வந்து எங்கேயும் வந்து ஸ்டாப் பண்ணுற பிளானே கிடையாது. இன்றைக்கி குவாலியர் போயே ஆகணும். முடிஞ்சால் நைட்டு, இல்லைன்னா காலையில் டயரை மாற்றிட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் நம்ம டெல்லியில் இருக்கணும். அண்ட் ஓகே ஃபேம், அப்படியே போவோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு போனதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே ஃபேமிலி, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 ஆச்சு. என்னடா விஷ்ணு எங்கேயோ நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், சரியான தண்ணி தாங்கங்க, ஏதாவது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தேன். இங்கே வந்து இல்லையா, அதாவது இந்த லைன்லேயே இல்லையா. இன்னும் ஒரு 20-25 கிலோமீட்டர் போங்க, அங்கே ஒரு இது வரும், அங்கே வேணால் உங்களுக்கு ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் கிடைக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிறேன். ஓகே. அப்புறம் வந்து நான் அந்த ஸ்க்ராட்ச் ஆகிருந்தது பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்கிறேன்ல. ஆக்சுவலாக அது என்ன ஆயிருந்ததுன்னா, கரெக்டாக நம்ம ஹைதராபாத் சிட்டிக்குள்ளே வரும்போது நம்ம அந்த ஃபஸ்ட் விலாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளுடைய ரெக்கார்டிங் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நார்மலாக வந்துட்டு இருக்கும்போது சடன்னாக ஒரு பையன் வந்து லெஃப்டில், அது ஆக்சுவலாக பிளைண்ட் ஸ்பாட், எனக்கும் தெரியல அந்த பையனுக்கும் தெரியல. அந்த பையன் வித்தவுட் ஹெல்மெட்டு ட்ரிப் ஸ்பாட்டு. நானும் ஒரு 45 to 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்துட்டுருக்கேன். ரொம்ப கம்மி, ஏன்னா அங்கே வந்து டிராஃபிக், ஃபுல் டிராஃபிக். நான் வந்து அந்த காரை தாண்டி லெஃப்ட் உள்ளே போகணும், அந்த பையன் வந்து காரை தாண்டி ரைட் உள்ளே போகணும். நான் பாலம் கீழே இறங்கணும், அந்த பையன் பாலம் மேலே ஏறணும். கரெக்டாக வந்து ஒரு மெர்ஜில் ஒரு அடி பட்டுன்னு. நம்ம வண்டி சுத்தமாக கொலாப்ஸ் கூட ஆகலை, அது பாட்டுக்கு நின்றுச்சு. அந்த பையனுக்கு லைட்டாக அடிபட்டுருச்சு, ஆனால் உடம்புலலாம் எங்கேயும் அடிபடலை. ஏன்னா ஸ்பீடிங்கும் கிடையாது, நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரேக்கிங் போட்டு அந்த லைட்டாக பட்ட இம்பேக்ட்டுக்கே ஆக்டிவாக பறந்துருச்சு. அதுதான் நம்ம முன்னாடி அந்த ஸ்க்ராட்ச் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போட்டுமான்னு கேட்டப்போ, இல்லை எனக்கு எங்கேயுமே உடம்புலாம் அடிப்படலை, கால் தான் லைட்டாக சுளுக்கிக்கிச்சு அப்படின்னு சொன்னப்போ, நான் காலெல்லாம் பிடிச்சி உதறியெல்லாம் விட்டுட்டு தென் அகைன் வந்து அந்த தம்பி வந்து நீங்கள் வண்டியோட மிரர் வந்து உடஞ்சிருச்சு, ஆக்டிவாவோட மிரர் மிரிஞ்சு ஹேண்டில் பார் வந்து திரும்பலை. நான் அப்புறம் டக்குன்னு பிடிச்சி திரும்பி விட்டேன்னா அதில் ஏதோ ஒரு ஃபோர்க்கோ இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அதனால் என்ன சொன்னேன், மெக்கானிக் செட் போங்க. மெக்கானிக் செட் போயிட்டு நானும் கூட வந்தேன், ஆனால் பக்கத்தில் எங்கேயும் இல்லை, சிட்டிக்குள்ளே தான் இருக்குண்ணா. அப்போ நான் சொன்னேன், சிட்டிக்குள்ளே நான் வந்தால் எனக்கு வந்து பெட்ரோலுக்கே மறுபடியும் 500 1000 செலவாயிரும் டிராஃபிக்குள்ளே, அதனால் நீங்கள் எனக்கு போயிட்டு அங்கேருந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 அவருக்கு மாற்றி விட்டுட்டு அவர் அனுப்பிச்சி விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபோன் பண்ணார், டோட்டலாக 1200 ஆகுங்க அப்படின்னாரு. நான் அதுக்கப்புறம் நான் 200 நான் கொடுத்துக்கிறேன், நீங்கள் 1000 மட்டும் அனுப்புங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு 500 கொடுத்துருந்தேன். தென் அகைன் வந்து 500 கொடுத்துட்டு வேறு ஏதாச்சும் வேணுமா, ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணுமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு எங்கேயுமே அடியெல்லாம் படல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு, சரி ஓகே. அது வந்து 2 பேருக்கு மேலே தப்பு இல்லைங்க, அந்த பையனே குறை சொல்ல முடியாது. அந்த பையன் வித்தவுட் ஹெல்மெட், அது மட்டும்தான். ஆனால் நம்மளும் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் போகல, கரெக்டாக டக்குன்னு ரைட் ஏறி நானும் டக்குன்னு லெஃப்ட் ஏறணும். நம்ம நேராக போகிற மாதிரி இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, டக்குன்னு நான் லெஃப்ட் ஏறணும், லெஃப்ட் ஒதுக்கும் ரைட் ஒதுக்கும், கரெக்டாக போச்சு. பட் பிரச்சனை இல்லை, ஆல் இஸ் ஃபைன். ஓகே ஃபேமிலி, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:30 ஆக போகுது. எங்கே சென்றாலும் நமக்கு ஆள் தெரிகிறாங்களோ இல்லையோ, நம்மளுடைய ரோலெக்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுது. 10R ஃபேன்ஸ் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, எல்லா நாட்டிலும் இருக்காங்க போல. பங்குங்கிறோம் பாருங்கள் பழக தோசத்தில். ஓகே, சரியான வெயில். அந்த சன்செட் இறங்குற வெயில்னால பயங்கரமாக வேர்க்குது. टॉप स्पीड चलेगा 300 यूट्यूब चैनल है तुम्हारा, उस पे आपका लिखा, उसका ऊपर ही नाम है ना 300। वही था बराबर। हाय 25
15 நிமிஷம் பண்ணிட்டானுங்க. மணி என்னாச்சு நினச்சேன் 4:32க்கு டைம் பார்த்து வெளியே நின்றுருந்தேன். அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே பசங்க வாங்கிட்டாங்க. பயப்பில்லைங்க, வராங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபோன் பண்ணி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் டக்குன்னு பக்கத்துலேருந்து வராங்க. இந்த மலை செமையாக இருக்குங்க. ஒரு மாதிரி ஏதோ ஆர்டிஃபிஷியல் மலை மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி சேடாக சூப்பராக இருக்குது. அண்ட் ஓகே ஃபேம், ஆல்மோஸ்ட் டைம் 4:50 கிளம்பியாச்சு. இனி எக்ஸாக்டாக குவாலியருக்கு 1000 கிலோமீட்டர் இருக்குது. காலையில் நம்ம 12:45 கிளம்பி 4:50 ஆச்சு. கிட்டத்தட்ட 5 மணி ஆக போகுது. 200 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோமா? ஃபியூல் காட்டுது. எப்போவுமே சாலிடாக 250 கிலோமீட்டர் ஓடுங்க. ஆனால் ஹைதராபாத் டிராஃபிக்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் ஓடிருங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே வண்டி ஃபுல் பண்ணால் 250 கிலோமீட்டர் சாலிடாக ஓடும். 245 தான் அந்த வந்து ஃபியூவல் சிம்பிளே காட்டும். இப்போ வந்து 200லே காட்டுது. அப்படின்னா 50 கிலோமீட்டர் வந்து அந்த டிராஃபிக்கில் கட் ஆகிருக்கு. இப்படியெல்லாம் 50 கிலோமீட்டர் கட்டானா என் பொழப்பு திவால் தான். இந்த மனசிலாயோ பாட்டு வேறு நல்லா இருக்குங்களா? இந்த டைம் வந்து பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே வந்து எப்போ போட்டாலும் மனசிலாயோ மொட்டை சாங் தான். 2 சாங்கை மட்டும் கேட்டுக்கிட்டே ஓட்டிடுவேன்னு நினைக்கிறேன் இந்த ரைடை. போன டைம் வந்து நம்ம லடாக் போகும்போது அந்த ஆர்டினரி பர்சன் லியோ படத்தோடது அந்த பாட்டு வரும்ல, அது இந்த டைம் வந்து இந்த 2 பாட்டு சரி நம்ம வந்து இந்த ரைடு போகிற ரைட்டில் முடிச்சுக்கலாம். ரிலீஸ் ஆகும்போது வேட்டையனோட ஆடியோ லான்ச் ஆகிருக்கும். அதில் ஏதோ 1-2 பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டன் போகும்போது கரெக்டாக போயிடும். ஆனால் ரிட்டன் பைக்கில் போகிறோன்னான்னு தெரியல, வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா மிஷின் எடுத்த கையோடு நம்ம கிளம்பிடுறோம். டீம் எம்எஃப்சி 10 ஓப்பனிங் தான் நம்ம குறிக்கோளே. அதுக்கு சும்மா ஒரு வார்ம் அப் ரைடு தாங்க இது. நான் இதை வந்து ரைடாக பிளான் பண்ணி வரல, கண்டென்ட்டாக பண்ணி வரல. ரொம்ப நாளாக சேனலில் வீடியோஸே போடல. என்கேஜ்மெண்ட் ரேட் ரோவாக இருக்கும். இனி நல்ல வந்து நம்ம கடையோட கண்டென்ட்லாம் போடும்போது கொஞ்சம் லேகிங்காக இருக்கும். அதனால் ஒரு வார்ம் அப்பாக இதை வச்சுக்கலாம். நானும் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன். வேலை செய்யாமல் சோம்பேறி ஆகல, வேலை செய்யறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்காம சோம்பேறி ஆகிருந்தேன். காலையில் எந்திரிக்கிறதே 10 மணி 11 மணி. பாடியில் வந்து ஃபிசிக்கலாக வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு அந்த எந்தூசியாசம்லாம் இல்லை. இப்போ இந்த ரைடு வந்து ஒரு வாரம் போகிறேனுங்களா, கண்டிப்பாக வந்து என்னோடய பாடி பழகிக்கும். காலையில் எப்போவுமே இந்த 4 மணி 5 மணி 6 மணிங்கும் போது புது இடங்கிறனால தூக்க முழிப்பு வந்துடும். ஸோ இப்படி எல்லாமே வந்து பழகிறோம். பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் மேனாக நம்ம கடை முன்னாடி வந்து எல்லாத்தையும் இறக்கி அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். பட்டையை கிளப்புறோம். ஓகே ஃபேமே, அண்டு போவோம் கொஞ்சம் தூரம். இப்போதைக்கு நீ 6 மணி வரைக்கும் ஒரு பிரேக்கும் இல்லை. அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்புறமா நான் எங்கேயாவது பிரேக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இல்லைனா பிரேக் எடுக்கும் போது வந்து பேலன்ஸாக கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இப்போயும் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்மளோட வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ணன் கடை ஓப்பன் பண்ண போகிறாரு, துணி வாங்குறதா இருந்தாலும் சரி, என்னென்னா பைக்கிங் ஆகிடுச்சு சரி, பெர்ஃப்யூம் வாங்குறது, ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறது, ஒரு நல்ல ஒரு கெஃபே ரைடிங் பிளான் பண்ணும்போது ஒரு கெஃபே மீட், அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் எல்லாம் கொஞ்சம் நாளில் ஓல்டில் போடுங்க. அண்டு சீக்கிரமாக நம்மளுடைய டென்னை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓகே ஃபேமே, இது வந்து ஆக்சுவலாக அடுத்த நாளோட ஃபுட்டேஜ் தான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து என் பண்ணுறதுக்கு உண்டான கிளிப்பை இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் வந்து டைம் வந்து அடுத்த நாள் 11 o'clock ஆச்சு. நம்ம அடுத்த இடத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ எக்ஸாக்டாக இப்போ எங்கே இருக்கோம்னா நாக்பூரில் கங்கா ஜமுனா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட சொல்ல போகணும் அப்படின்னா நம்ம இந்த காமாத்திபுரா அப்படிங்கிற மாதிரி ஏரியா இருக்கும்லங்க, அந்த மாதிரி இது வந்து நாக்பூரில் ஒரு ஏரியா. இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம அடுத்த பிளாக்ல பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்ட்ரீட்டை பற்றி, அதாவது இந்த ஏரியாவை பற்றி எக்ஸ்ப்ளோர் ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்தது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் ஃபேமே. சேனலை இது ஒரு சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணாத ஃபேமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃபேமே.